ஒரு அப்பளம் சைஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன ஜீரகம், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசியை அதில் கொட்டிக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், சின்ன ஜீரகத்தையும் அதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கிளறி விடுங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க. பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புழுங்கரிசி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவுல கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற ஜவ்வரிசியில மாவை கரைச்சி விட்டுருங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, வத்தல் போடுற பதத்துக்கு வந்துடுச்சு மாவு. இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வத்தல் தான் நம்ம போட போகிறோம். இந்த பாருங்க, பேனர் இருந்தது, அதை நான் கீழே போட்டுட்டு மேலே ரேஷன் கடை புடவை தான் நான் போட்டிருக்கேன். ஈரத்தில் நனைச்சி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுருணும். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு அப்பளம் சைஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம், பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு அப்பளம் சைஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா காலையிலே போட்டிருக்கணும். ஆனால் டைம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சுல்லுன்னு சூரியர் பகவான் அடிக்கிறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வத்தல் போடுறதுக்கெலாம் அப்போ நாள்லாம் பார்த்தீங்கன்னா வத்தல் போடணுன்னா இப்போ எதிர் வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து நீங்கள் ஒரு நாள் போடுங்க, நான் ஒரு நாள் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் போடும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் அவங்க போடும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்போல்லாம் யாருங்க அப்படி இருக்கா? எதுவும் முடியாது, நம்மளே போட்டுக்க வேண்டியது தான். இப்போ முடிஞ்சிருச்சு. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்களும் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.